பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் இன்று பதக்கம் வெல்வாரா என எதிர்பார்க்கப்பட்ட வினேஷ் போகத் மல்யுத்த போட்டிகளிலிருந்து விளையாடுவதற்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எடை கூடுதலாக இருந்த காரணத்தினால் வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சடையாண்டி, ஒரு மல்யுத்த போட்டி எனும்போது அதற்கு முன்பாக கடைபிடிக்கக்கூடிய விதிகள் என்னென்ன இருக்கிறது? மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜூடோ போன்ற எடை தொடர்பான விளையாட்டு போட்டிகள் அனைத்துமே அந்த குறிப்பிட்ட எடைக்கு உட்பட்டு அல்லது அதை விட குறைவாகத்தான் நீங்கள் ஒலிம்பிக் களமோ அல்லது போட்டி களத்திற்குள்ளேயே நுழைய முடியும். இது ஒரு விதிமுறை. இதற்கு அடுத்தபடியாக ஊக்கமருந்து பரிசோதனைக்கு உங்களை உட்படுத்த வேண்டும். ஒவ்வொரு போட்டிக்கு முன்பு நீங்கள் செல்வதற்கு முன்பாக ரத்த மாதிரி நீங்கள் வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி யூரினரி சாம்பிளும் நீங்கள் அளித்து விட்டுதான் செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் போட்டி முடிந்ததற்கு பிறகும் உங்களுடைய ஊக்கமருந்து பரிசோதனை தொடர்ந்து பேசுவோம். விதிமுறைகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பேசுவோம். அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பாக லதா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசுவோம். லதா, இந்த ஒரு குறிப்பிட்ட போட்டியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தகுதி நீக்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாடையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு போட்டி முடிந்ததுக்கு பிறகு இவர்களுடைய தகுதி குறித்து ஒரு பரிசோதனை வருகிறது. இது முன்னரே இது போன்ற சில விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னும் போது இதற்கு முன்னாடி பின்பற்ற வேண்டிய விதிகள் என்ன இருக்கு? இதற்கு தீர்வு அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்? வணக்கங்க. இதுக்கு தீர்வுன்றது நம்ம கிட்ட ஆல்ரெடி எல்லாமே இப்போ சரியாண்டி அவர் சொன்னாரு, அங்க போன அப்புறமா டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்க போன அப்புறம் டெஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, நம்ம இந்தியால இருந்து அனுப்பும் போதே அவங்க ஊக்க மருந்து எடுத்திருக்காங்களா, அவங்க எடை கரெக்டா இருக்கா அப்படின்றது, எடை சம்பந்தப்பட்ட போட்டிகள்னா அவங்களோட எடையும் செக் பண்ணி இங்க அனுப்புவாங்க. வெறும் ஊக்க மருந்து எடுத்துக்கிற போது லைக் அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீ வெயிட் காம்படிஷன்னா அவங்க இங்கேயே ஊக்க மருந்து எடுத்திருக்காங்களான்னா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ எல்லா நடைமுறைகளும் நம்ம நாட்டுக்குள்ளேயே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அவங்கள நம்ம ஒலிம்பிக்ஸ்க்கே அனுப்புறோம். அங்க போனாலும் அவங்களுமே காம்படிஷனுக்கு முன்னாடி இது எல்லாமே சரி பார்த்துட்டு தான் காம்படிஷன் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டியும் இந்த மாதிரி காம்படிஷன் நம்ம வின் பண்ண அப்புறமா ஒரு சறுகல் வருது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதன் பின்னாடி என்ன இருக்குன்றத ரொம்ப பலமா யோசிக்கணுமோ அப்படின்றது எண்ணத்துக்கு தோன்றது. நிச்சயமாக இந்த ஒரு குறிப்பிட்ட வெற்றியை பொறுத்த வரைக்கும் இது வெறும் விளையாட்டின் ஒரு வெற்றியாக பார்க்கப்படலை அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கும். இது ஒரு அரசியல் களத்திலும் மிக முக்கியமான வெற்றியாக பார்க்கப்பட்டது அப்படின்னும் போது இந்த தகுதி நீக்கம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ரீதியாக நீங்க என்ன இதுல ஃபீல் பண்றீங்க? தனிப்பட்ட ரீதியாக நான் இன்னைக்கு காலையில தான் அவங்களோட ஃபுல் ஸ்டோரியையும் படிச்சேன், பார்த்தேன், கேட்டேன். இந்த இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறமா இவங்க இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு விளையாட்டு போட்டி வீரர்கள் மட்டும் இல்லாமல் ஆஸ் அ விமனாவும் நான் அவங்களோட என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு கேர்ள் இந்த இடத்துல இவ்வளோ காம்படிஷன், இவ்வளோ போராட்டங்களுக்கு மீறி இந்த இடத்துல இவ்வளோ ரீச் பண்ணியிருக்காங்களே, அப்போ எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு அப்புறமா ஒலிம்பிக்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்றதே அவங்களுக்கு அவங்க லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். அந்த பாலிடிக்ஸ்க்கு நடுவில் இப்போ இங்க போய் அது ஃபைனல்ஸ்க்கு அவங்க என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்னு அப்புறமா இந்த மாதிரி நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. இது நிச்சயமாக விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் பெண்களுக்கு அப்படிங்கிற சவால் அதிகமாக இருக்கு. நீங்க ஒரு பெண்ணாக விளையாட்டுத்துறையில தொடர்ந்து ஈடுபட்டு வரும்போது நீங்கள் சந்தித்த சவால்கள் இல்லை இன்னைக்கு தீர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான சவாலாக இந்தியாவில் என்ன இருக்கிறது பெண் விளையாட்டு வீரர்களுக்கு? பெண் விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெண் விளையாட்டு வீரர்கள் எப்படி அவங்களுடைய சில இடத்துல அவங்களுடைய கோச்சஸாலும் சரி, சில ஃபெடரேஷன் மெம்பர்ஸாலும் சரி, எந்த அளவுக்கு அவங்களுடைய மன உளைச்சலுக்கு அவங்கள ஆளாக்குறாங்க, பாலியல் ரீதியா எப்படி துன்பப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எஸ்பெஷலி ரெஸ்லிங்ல நம்ம பார்த்த விஷயம் அதிர்ச்சி. நம்ம அவ்வளோ அவங்க போராட்டம் பண்ண அப்புறமாவும் அந்த ஃபெடரேஷனை மாத்துறதுக்கு அவ்வளோ டிலே ஆச்சு, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ டிலே ஆச்சுன்னும் போது இந்த ஒரு விஷயம் நம்ம மீடியால எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த பெண்கள் முன் வந்தாங்க வெளியில சொல்றதுக்கு. இது மாதிரி தெரியாம இந்தியாவுல எல்லா நூக் அண்ட் கார்னர்லயும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இன்னமும் இருக்கு.
இது பெண்களா ஒரு தைரியமா வெளியில வந்து சொல்லி வெளியில வரும்போதுதான் இதுக்கு நம்ம தீர்வு காண முடியும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் முன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இன்னும் முழுமையாக ஒடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதிகளும் ரொம்ப சீரியஸா பின்பற்றப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில தகுதி நீக்கம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு வந்திருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திருமதி லதா.